ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஃபேவரட்டான டொமேட்டோ ரைஸ் தான் நம்மளுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ குக்கரை கழுவி அடுப்பில் வச்சுருங்க. அப்போது எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இவ்வளோ இன்க்ரீடியன்ஸாக என்கிட்ட இருந்துச்சு, அதான் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம அதை வதக்க போகிறோம். அதோடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் போட்டுட்டேன். பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது சும்மா வாசனைக்காக போடுறேன். சும்மா கீரி போட்டாலும் சரி, இல்லை முழுசாக போட்டாலும் சரி, அது உங்களோட இஷ்டம். சால்ட்டு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு வெங்காயம் வதங்கிடும். எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் இது இந்த பிரியாணி மசாலான்னு சொல்லுவோம், வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த மசாலா பவுட்ரு தான் அது. அதையும் நம்ம வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஸ்மெல் ரொம்ப இருக்காது. பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வந்திருக்கு பார்த்திங்களா, வெங்காயம் கோல்டன் கலரில் வந்திருக்கும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெங்காயம் வதக்கிறது தான். அப்புறம் கை நிறைய புதினா மல்லி, அதை உங்கள் கை நிறையா தேவையான அளவு எடுத்து அப்படியே சாரல் மாதிரி தூவிக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, தக்காளி தேவை, அதாவது 4 டொமேட்டோ ரைஸ்னால கூடவே நம்ம போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு அது நல்லா வதக்கிக்கணும். சுருள நீங்கள் அரிஞ்சு போட்டாலும் சரி, இல்லை அரைச்சி போட்டாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். இப்போ தேவையான மசாலா போட போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு சாம்பார் தூள் போட்டிருக்கேன், அது இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லை சிக்கன் மசாலா இருந்தால் அது போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எண்ணெயிலேயே எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வரும் தனியாக. அப்போது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அரிசியையும் அந்த குக்கரில் போட்டு அதையும் நல்லா ஒரு பெரட்டிட்டிங்க அப்படின்னா அரிசிலாம் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் கிடைக்கும் தனியாக. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். வீட்டு அரிசி போட்டிருக்கிறதுனால 1க்கு 2.5 ஊற்றலாம். இதுக்கு இடையில் 2 முட்டையை வேக வச்சுருக்கேன், அதை தூக்கி போட்டிங்கன்னா அது முட்டை பிரியாணி ஆயிரும். இப்போது குக்கரை மூடி 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கமன்னு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக அதில் நெய் ஊற்றி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.